நிவின் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதால் வேறு வழி இல்லாமல் வந்து நிவினையும் யமுனாவையும் அவங்க நிவின் தங்கியிருக்க இடத்துல விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரியும் போகிறாங்க. அங்கே நிவின் வந்து விஜய் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டுக்கு நீங்கள் வர வேணாம், எங்களை பார்க்க வேணாம், எங்கள் வாழ்க்கையில் தலையிட வேணாம் அப்படின்னு நம்மளாம் பேசுகிறாரு. அதை கேட்டு காவேரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப தான் அவமானப்படுத்துறீங்க, இதுக்கப்புறம் வந்து நான் உங்களை எதுவும் பார்க்க வரமாட்டோம், உங்கள் வாழ்க்கையில் தலையிட விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என் தங்கச்சி நான் பார்க்க வரதான் செய்வேன், என் தங்கச்சியும் நானும் வந்து கூட பிறந்தவங்க, அதனால் எங்களுக்குள்ள கான்டாக்ட் எப்போவுமே முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தலையில்லை, போதுமா, நீங்கள் நிம்மதியாக வாழுங்க அப்படி சொல்லிட்டு வாங்க விஜய் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து காவேரி அழறாங்க. விஜய் பார்த்துட்டு ஏன் காவேரி அப்படின்னோடனே, சாரிங்க, என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், நிவின் உங்களை எவ்வளோ கேவலப்படுத்துகிறாரு, உங்களை அசிங்கப்படுத்துகிறாரு, ஆனால் அதெல்லாம் வந்து என்னால் தானே, எனக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போய் தானே இப்படிலாம் ஆச்சு அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை காவேரி, நான் செஞ்சது கூட தப்பு தானே, நான் வந்து அவருக்கு ஹோப் கொடுத்தது தப்பு தானே, அதனால தான் அவர் இவ்வளோ பண்ணார், அதுக்காக அவர் என்ன வேணாலும் பேசுவாரா, இப்படி இப்போ வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறார், நிவின் இப்படி பண்ணுவார் நினச்சி கூட பார்க்கல, அவர் கோவம்லாம் கொஞ்ச நாள் தான் காவேரி, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், சீக்கிரமாகவே வந்துப்பார், இந்த கோபத்தெல்லாம் வந்து அவர் விட்டுருவார், சீக்கிரமாக ரியாலிட்டிக்கு கண்டிப்பாக வந்துடுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரே ஒரு விஷயம், என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல காவேரி, யமுனாவை நல்லா பார்த்துக்கணும், அது போதும் இல்லை நம்மளுக்கு அப்படின்னோடனே, எனக்கு அதுவே பயமாக தாங்க இருக்குது, யமுனாவை நல்லா பார்த்துப்பாரா இல்லை யமுனா மேலே கோவத்தை காட்டுவாரா ஒன்றுமே புரியல, நிவின் வந்து என்ன தான் வந்து பேசினாலும் திட்டினாலும் ஆனால் பேசிக்காக அவர் ரொம்ப நல்லவர் காவேரி அப்படி சொன்னோன்னே, சரி பார்க்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து வந்து யமுனாவும் வந்து நம்ம நிவின் கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன நிவின், ஏன் நிவின் தேவையும் மாமா கிட்ட கோச்சிக்கிறீங்க, அவர் என்ன பண்ணார், அவர் எனக்காக தானே இவ்வளோ ரிஸ்க் எடுத்தார், ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் ஏன் மேலே தானே தப்பு, என்ன திட்டுங்க, மாமாவை திட்டாதீங்க, நான் பெரிய மாமா வந்துட்டா பேசுறதுக்கு, இங்கே பார் மாமான்னு சொல்லிட்டு அந்த நீ விஜய் பற்றி ஏதாவது வந்து இங்கே வந்து ரொம்ப பெருமையாக பேசினேன், செம்ம காண்டாயிடுவேன் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே யமுனா எப்பவும் போல் அழுதுட்டுருக்காங்க. அடுத்து வந்து யமுனாவையும் நிவினையும் பார்க்கறதுக்காக நம்ம குமரன் வந்து வராரு. வந்தோடனே நிவினை பார்க்குறாரு. என்ன நிவின், என்னடா ஒரு மாதிரி இருக்க, சரியாகவே பேச மாட்டேங்கிற, என்ன நான் பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாரு. என்னடா இப்படி பேசுகிற, இந்த இடம் உங்களுக்கு வந்து சரியாகாதுடா, ஏன்னா இது பேச்சுலர் ரூம் மாதிரி இருக்குது, வேறு வீடு பார்த்து வைக்கணும்டா, அங்கே போயிடுங்கடா அப்படின்ற, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் வீடு நான் பேசாமல் அப்படின்றாரு. என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற, முன்னெல்லாம் இப்படிலாம் பேச மாட்டேன், ஏன் நிவின் இப்படி பேசுகிற, என்னை எல்லாரும் சேர்ந்து பேச வச்சுட்டீங்க, அந்த விஜய் வந்து என் வாழ்க்கையில் எவ்வளோ விளையாட முடியுமோ அவ்வளோ விளையாடிட்டான் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. டேய் அவர் என்னடா பண்ணுவார், ஏன்டா அவர் தேவையில்லாமல் பேசுகிறீங்க, பாருங்கண்ணே அவனை பற்றி மட்டும் பேசாதீங்கிட்ட, செம்ம கொடுப்பாக இருக்கேன், அவன்லாம் ஒரு மனுஷனா, அவன்லாம் என்னென்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு, அவனை பற்றி தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, சரிடா அதுக்காக இவ்வளோ கோவமாக இருப்பேன் அப்படின்னு எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாரு. நிவின் சமாதானம் ஆக மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறது தெரியாமல் குமரன் தவிக்கிறாரு. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, வீட்டில் வந்து அவங்க தாத்தா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி காவேரியோட பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணோம், அதுக்கு தேவையான ஏற்பாடெலாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தாத்தா அப்படி சொல்கிறாரு. என்னப்பா நீ இவ்வளோ சீக்கிரம் ஏற்பாடு, ஆமாம் தாத்தா எல்லாமே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன், அது மட்டும் இல்லை தாத்தா, காவேரிக்கு ஒரு கிஃப்டாக ஒரு வீடு தரப்போகிறேன்ல, அந்த வீடை இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே ஆரம்பித்தாச்சு, அதுவும் காவேரிக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்த வீட்டில் இருக்கும், அன்றைக்கி அந்த வீடை சர்ப்ரைஸாக கொடுத்து காவேரி அசத்த போகிறேன் அப்படின்றாரு. நிஜமாப்பா அப்படின்னா, ஆமாம் தாத்தா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. சரிங்க தாத்தா, வேறு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க. ராகினி வந்து பார்க்குறாங்க, என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணோம், அதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே இதெல்லாம் இருக்குது தாத்தா, இந்த டிஷ்லாம் இருக்குது, வர்றவங்களை இவ்வளோ பேரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஏதோ சொல்லியிருக்கேன், ஏதோ விசேஷமாக இருக்குது வீட்டில், அதுக்கு தான் வந்து விஜய் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, என்ன விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரிப்பா ஒன்றும் கவலைப்படாத, காவேரியோட பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறார். இது எல்லாத்தையும் கேட்ட ராகினி செம காண்டாயிடுறாங்க. என்னது காவேரியோட பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேஷன் பண்ண போகிறீங்களா, இதை விட்டால் தானே பண்ணுவீங்க, கண்டிப்பாக காவேரியோட பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குது, அதுவும் அதிர்ச்சி காத்துட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் வைக்கிறேன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அஜய் கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு அஜய், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, கண்டிப்பாக காவேரியோட பர்த்டே அன்னைக்கு அந்த வெண்ணிலாவை இறக்குறோம், அப்போது இங்கே எல்லாருக்கும் வந்து ஒரு மாஸ் காட்டுறோம் அப்படின்னோடனே, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வந்து வெண்ணிலாவை கூட்டின்னு வந்துடும், நீ இப்படி தான் சொல்லிட்டு இருக்க, இங்கே பார் இந்த காவேரியோட பர்த்டே அன்னைக்கு நீ வெண்ணிலா மட்டும் கூட்டின்னு வராமல் இரு, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. விஜய் எதுவும் எழுதிட்டு இருக்காரு. அப்போ காவேரி அதை பிடிங்கிட்டு வந்து ஓடுறாங்க. விஜய் துரத்துறாரு. 2 பேரும் அப்படியே ஓடி போகும்போது ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. அப்படியே வந்து காவேரி வந்து ஹக் பண்ணிடுறாரு விஜய். 2 பேரும் ஒருத்தர் ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ராகினி பார்த்துறாங்க. பார்த்துட்டு செம்ம கடுப்பாகுது அவங்களுக்கு. அவங்களால தாங்கிக்க முடியல, செம்ம டென்ஷன் அப்படியே பார்க்குறாங்க. இது முடியுது.